بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் புகாரி ஹதீஸுடைய 104வது ஹதீஸை விளக்குவதற்கு முன்னால் ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம அறிந்து கொண்டால் தான் இந்த ஹதீஸ் முழுமையாக விளங்கும் என்பதற்காக வேண்டி அந்த வரலாற்றில் ஒரு பகுதியை நம்ம சொன்னோம். என்ன பகுதின்னு கேட்டால், அதாவது ஹிஜ்ரி 70 முஆவியா மரணிக்கும் பொழுது அவர் ஆட்சிக்கு வந்துடுறார். முஆவியா கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் அவர் கண்ட்ரோலில் இப்போ வந்துருச்சு. அலியுடைய கண்ட்ரோலில் இருந்ததையும் மகங்காரர் கொண்டு இணைஞ்சிட்டார், அவர்கிட்ட பிடிச்சி விட்டார். இப்போ ஒரே சாம்ராஜ்யமாக வந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய மகனை, முஆவியாவுக்கு யஸீத் என்று ஒரு மகன், அந்த மகனை ஆட்சியாளராக நியமிக்கிறார். மகனை என்ன செய்கிறார், அவரே ஆட்சியாளராக நியமிக்கிறார். ஆட்சியாளர் நியமித்தவொன்னு முஆவியா இறந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு ஜுபைர்னு ஒரு ஆள், அவர் ஒரு சஹாபி. ஜுபைர் ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன் ஜுபைர் இருக்காங்க இல்லையா, ஜுபைர்னு சொன்னால் அதாவது அந்த 10 நபித்தோழர்களில் ஒரு ஆள் அந்த ஜுபைருங்கிறவர். அவருடைய மகன் அப்துல்லா. அந்த அப்துல்லா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யஸீதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி நான் தான் ஹலீஃபாங்கிறாரு. அதை முஆவியா இருக்கிற வரைக்கும் இப்படி ஒன்றா போயிட்டுருக்கிறது. முஆவியா இறந்தவுடனே அவர் மகனை ஹலீஃபாவாக்கி எல்லோரும் பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் அவர் சுற்றறிக்கை அனுப்புகிறார், ஆட்களை பிடிக்கிறார். யஸீதுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அது பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு ஜுபைர் எதிர்க்கிறார். அவர் மக்காவில் ஒரு ஆளுநர் அவர் இருந்தார். அவர் இது கட்டுப்பட மாட்டேன்ட்டார். இது யஸீதை ஏற்றுக்கிற முடியாது, நான் தான் ஹலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு ஒரு பையத்து வாங்கினார். அவருக்கு ஒரு செல்வாக்கும் இருந்தது. என்று கேட்டால், அவர் ஒரு சஹாபிங்கிற ஒரு காரணத்தினாலையும், யஸீதை விடவுன்னா அவர் கொஞ்சம் சிறந்த ஒரு ஆளுங்கிற ஒரு அடிப்படையிலையும் மக்கள் செல்வாக்கு இருந்ததுனால மக்காவுடைய பகுதியில் உள்ளவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஹரமில் உள்ளவங்க பகுதியெல்லாம் இவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கிட்டாங்க. யாரை? அப்துல்லா இப்னு ஜுபைரை ஏற்றுக்கிட்ட உடனே யஸீத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் அனுப்பி, நீ பையத்து செய்யணும், என்னைத்தான் நீ ஏற்றுக்கிறன்னு அப்படின்ட்டு ஆள் அனுப்பி கேட்குறாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர்கிட்ட. நீ ஒரு தனி ஆட்சியாளர் இருக்க முடியாது, நான் தான் ஹலீஃபா, என்னை எங்கள் தகப்பனார் நியமிச்சிட்டாரு, நான் தான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி கிடையாது, நீ எனக்கு கட்டுப்படணும். ஏன்னா இவர்கிட்ட சின்ன ஒரு பகுதி தான் இருக்குது, மக்கா பகுதி மட்டும்தான் இருக்கிறது. அவர் கையில், முஆவியா கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரபு நாடுகள்லாம் கடந்து, பாரசீக நாடுகள்லாம் கலந்து, ஆப்பிரிக்கா வரைக்கும் விரிவடைந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அவர் முஆவியா கையில் இருக்கிறது. அப்படியே லட்டு மாதிரி மகங்கையில் வந்துருச்சு. இவர் மக்காவுடைய பகுதியில் மட்டும் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, நான் தான் ஜனாதிபதிங்கிறார். அப்போ இது அந்த பகுதி மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் அது பரவலாக அவருடைய இது சென்றடையலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி ரெண்டுலாம் ஒத்துக்கிற முடியாது, யஸீதை தான் நீ ஏற்றுக்கிறன்னு, பையத்து செய்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் மாட்டேன்றார், அதெல்லாம் முடியாது, நான் தான் ஜனாதிபதிங்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மதீனாவில் அந்த முஆவியாவால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால், அவருடைய பேர் அம்ர் இப்னு சயீத். அம்ர் இப்னு சயீதுன்னு ஒரு ஆளை மதீனாவுக்கு கவர்னரை நியமிச்சிருந்தாங்க முஆவியா காலத்தில். யஸீது ஆட்சிக்கு வரும்போது அவர் தான் கவர்னராக இருக்கிறார். யஸீது ஆட்சிக்கு வரும்போது அம்ர் இப்னு சயீத் என்பவர் மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார். அப்போ யஸீதிட்டேருந்து அவருக்கு கட்டளை வருது, நீ அப்துல்லா இப்னு ஜுபைர் எனக்கு பையத் செய்ய மறுக்கிறார், என்னை ஆட்சியாளரை ஏற்றுக்கிற மறுக்கிறார், அதனால் நீ மக்காவில் அவர் இருக்கிறார், மக்காவுக்கு படை எடுத்து போய் ஆளை முடிச்சிரு, பையத்து பண்ணட்டு, இல்லாட்டி போர் செஞ்சவரை என்னஞ்சிரு, நீ அவரை தோக்கடிச்சிரு, கைது பண்ணிடு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாருன்னா, அம்ர் இப்னு சயீத் என்பவரை அனுப்புகிறாங்க. அம்ர் இப்னு சயீத் யாருன்னு கேட்டால், இவர் சஹாபிலாம் கிடையாது,
இவர் வந்து மாவியா வகையில் ஒரு சொந்த பனு உமையாக்களில் வரக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து மதீனாவுடைய கவர்னராக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்னா மக்காவில் தான் அவரில் பொறுப்பில் இருக்கிறாரு. மக்கா வந்து இவங்க கண்ட்ரோலில் இல்லை, எசீது கண்ட்ரோலில் இல்லை. அப்போ மதீனாவில் உள்ள அப்படி தான் அனுப்ப வேண்டியிருக்கு. மதீனாவுடைய நீ படையை திரட்டிக்கிட்டு போய் மக்காவை முற்றுகையிட்டு ஆளை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடு. சரணடைஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை, எதிர்த்து நின்றாங்கன்னா அவங்கள தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமர் இப்னு சாயித் என்பவருக்கு வந்து எசீதுட்டேருந்து கட்டளை வருது. கட்டளை வந்த உடனே அவர் என்ன செய்கிற, அமர் இப்னு சாயிதுங்கிற கவர்னர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், மதீனாவிலேருந்து ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு போய் மக்காவுக்குள்ளே புகுந்து பெரிய யுத்தம் நடத்தி கடைசியில் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் கொல்லவும் பட்டுறார். அப்துல்லாஹ் இப்னு சுபைரை கொண்டுறாங்க. மக்காவும் ஒரு கைக்கு மறுபடியும் வந்துருச்சு, எசீதுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதுதான் அந்த வரலாற்று சம்பவம். இந்த சம்பவத்தை ஒட்டி தொடர்பான செய்தியாக தான் அந்த 104வது ஹதீஸ் இருக்குது. இந்த சம்பவத்தை அப்படி மனசில் வச்சுக்கிறங்க. அதாவது மதீனாவுடைய ஆளுநராக இருந்தவர் அமர் இப்னு சாயிதுன்னு ஒருத்தர் இந்த ஹதீஸில் வருவார். அமர் இப்னு சாயிதுன்னா யாருன்னு கேட்டால் மதீனாவின் ஆளுநர். யாருடைய ஆளுநர் என்றால் எசீதுடைய ஆளுநர். அவர் வந்து மக்காவுக்கு படை அனுப்புனார்னு இதில் வரும். மக்காவுக்கு ஏன் படை அனுப்புனார்னு கேட்டால் அப்துல்லாஹ் இப்னு சுபைரை ஒழிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார். அதுதான் அந்த செய்தி வருது. இப்போ இந்த வரலாற்று சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஹதீஸை பார்க்கணும். 104வது ஹதீஸ். ஹத்தசனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப். நமக்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவர் சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனி லைசு, எனக்கு லைசி என்பவர் சொன்னார். அவர் சொன்னார், ஹத்தசனி சயீதுன், எனக்கு சயீது சொன்னார். சயீதுன்னா யாருன்னு கேட்டால் ஹுவ இப்னு அபி சயீது, அபு சயீதுடைய மகனாகிய சயீது. சயீது சொன்னார். சயீதுடைய வாப்பா பேர் என்னென்னு கேட்டால் அபு சயீது. அப்போ அபு சயீது மகனாகிய சயீது சொன்னார். அவர் யாருக்கு சொன்னார்னு கேட்டால் அன் அபி ஷுரைஹின், அபு ஷுரைஹி என்பவர் வழியாக அவர் சொல்கிறார். இந்த அபு ஷுரைஹி யாருன்னு கேட்டால் அவர் வந்து அன்றைக்கு வந்து காதி நீதிபதியாக இருக்கிறார். பெரிய மார்க் அறிஞர் அவர். அபு ஷுரைஹி என்பவர் கொஞ்சம் மார்க் அறிஞராகவும் இருக்கிறாரு. மதீனாவில் அவர் வந்து ஒரு அம்ர் இப்னு சயீத் கவர்னராக இருக்கும் பொழுது இவர் வந்து அங்கே ஜட்ஜாக இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார். நீதிபதி ப்ளஸ் மார்க்க ஒரு அறிஞராகவும் இருக்கிறார். அபு ஷுரைஹில் காலின்னு சொல்லுவாங்க, இவர் காலியாக இருந்தார்னு சொல்லி. அப்போ இந்த அபு ஷுரைஹி தான் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் அன்னஹு கால, அவர் சொன்னார், லே அமர் இப்னு சயீதின், அமர் இப்னு சயீத் என்பவருக்கு சொன்னார். அமர் இப்னு சயீத் என்பவர் யார், ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அமர் இப்னு சயீத் என்பவர் மதீனாவுடைய கவர்னர். யசீதுடைய ஆட்சியில் வந்து கவர்னராக அவர் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறார், கவர்னர்கிட்ட சொல்கிறார். யார், அபூசர் மார்க் அறிஞராக இருக்கிறதுனால அவர் வந்து சொல்கிறார். எப்போ சொல்கிறாருன்னு கேட்டால் ஒஹுவ எபா சொல் பூசைலா மக்கா. பூசுனா படைகள், பாசுன்னா அனுப்புதல், படைக்குன்னு சொல்லுவாங்க. ஒஹுவ இந்த அமர் இப்னு சயீத் என்கிற கவர்னரு எபாசு அனுப்பி கொண்டிருந்தார், அல் பூச படைகளை அனுப்பி கொண்டிருந்தார், இல்லா மக்கத்தை, மக்காவுக்கு படைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார். மக்காவுக்கு படைகளை புறப்படுங்கன்னு சொல்லி படைகளை ஒரு பல வகையான படைகளை திரட்டி மக்காவுக்கு போங்கன்னு யார் அனுப்பிக்கிட்டு இருக்கிறா, இந்த மதீனாவுடைய கவர்னராக இருக்கிற அமர் இப்னு சயீத் அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். அப்போ போய் இவர் அபு ஷுரைஹி போய் அவரை சந்தித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுதான் லீ, எனக்கு அனுமதி கொடுங்கள், ஐயுகள் அமீர், அவர் தான் அமீராக இருக்கிறாரு, மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறதுனால மதீனாவுடைய கவர்னர்கிட்ட அமர் இப்னு சயீத்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் லீ ஐயுகள் அமீர், தலைவரே, நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. இதுதன் என்றால் இதுன்னு என்றால் பர்மிஷன், அனுமதி. இதுதான் லீ, எனக்கு அனுமதி கொடுங்கள், ஐயுகள் அமீர், அமீரை எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. எதுக்கு அனுமதின்னு கேட்டால், உஹத்திஸுக்க, உங்களுக்கு நான் அறிவிக்க உள்ளேன், கவுலன் ஒரு சொல்லை, காமபிஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சொல்லை நபி அவர்கள் நிலைநாட்டினார்களோ அந்த சொல்லை நான் அறிவிக்க போகிறேன், அதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சம்பந்தமான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்வதற்கு எனக்கு அனுமதி தாங்கங்கிறார். அமீராக இருக்கிறதுனால திடீர்னு போய் சொல்ல முடியாதுங்கிறதுனால, அமீர் அவர்களே, நான் ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன்,
அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாரு. மறுபடி பாருங்கள், அன்னஹு கால அபூ சுரைஹி சொன்னார், இல்லை அமரிபின் சாயிதின், அமர்பின் சாயித் என்பவர்கிட்ட, அதாவது மதீனாவின் ஆளுநர்கிட்ட சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாருன்னா, இது ஹால் ஒஹுவ யபாசுல் பௌசைலா மக்கா, அவர் மக்காவுக்கு படைகளை அனுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் போய் அவர்கிட்ட சொல்கிறார். அறிஞர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இதன்லி ஐயுல் அமீர், அமீர் அவர்களை எனக்கு அனுமதி கொடுங்கள். அப்படி அனுமதி கொடுத்தீர்களேயானால் உஹத்திஸ்க, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன். அதாவது ஏதண்ட அம்ரு வந்துருச்சுல, அம்ரு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வரக்கூடியதுன்னா ஒரு ஷர்த்து எங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும். எனக்கு அனுமதி கொடுங்கள், அப்படி கொடுத்தீர்களேயானால் உஹத்திஸ்க, நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த இடத்துல ஒரு ஷர்த்து மறைஞ்சிருக்கிறதுனால தான் உஹத்திசுக்க என்று வராமல் உஹத்திஸ்க, அந்த சேக்கு சுக்குன் வந்திருக்கு. முறைப்படி ஹத்தச யுஹத்திசு என்றால் உஹத்திசுக்க என்று வரணும். உஹத்திசுக்க என்று வராமல் உஹத்திஸ்க என்று அந்த சுக்குனாக ஜசமாக வந்திருக்கு என்று கேட்டால், இந்த அம்ருக்கு பிறகு எனக்கு அனுமதி கொடுங்கள், கொடுத்தால் அப்படின்னு மறைஞ்சிருக்கும். கொடுத்தால் இன் தாதன்லி நாங்கள் வச்சுக்கிறணும். எனக்கு அனுமதி கொடுங்கள், இன் தாதன்லி, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் உஹத்திஸ்க, உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த இடத்துல ஷருத்து மறைஞ்சிருக்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால், உஹத்திஸ்கேண்டு அதுக்கு ஜசம் செஞ்சுருக்குதுல, இதை வச்சு தான் அங்கே ஒரு ஷருத்து மறைஞ்சிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். சரி, உஹத்திஸ்க, அப்படி நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அறிவிப்பேன். கவுலன், ஒரு சொல்லை உங்களுக்கு அறிவிப்பேன். என்ன சொல்லு என்றால், காமபிஹி, அதை நிலைநாட்டினார்கள் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நிலைநாட்டிய சொல். எப்போ நிலைநாட்டினார்னா, அல் கத மின் யௌமில் ஃபத்தஹி, மக்கா வெற்றிக்கு மறுநாள். யௌமுல் ஃபத்தஹ்னா மக்காவை ரசூல்லா ஜெயிச்சாங்கல்ல, அந்த நாளுக்கு பேர் தான் யௌமுல் ஃபத்தஹுங்கிறது. வெற்றிங்கிறது பொதுவான அர்த்தமாக இருந்தாலும் ஹதீஸுகளில் ஃபத்தஹுன்னு வந்துட்டாலும் என்னது, ஃபத்தஹ மக்கா தான். அப்போ அல் கத மின் யௌமில் ஃபத்தஹி, ஃபத்தஹுடைய நாளுக்கு மறுநாள். அதாவது மக்காவை ஜெயிச்சிடுறாங்கல்ல, மக்காவுக்கு படையெடுத்து போகிறாங்க, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை, அதோடு மக்காவை கைப்பற்றிக்கிறாங்க, அதுக்குரிய பொறுப்பாளராக ஆட்கள் நியமிக்கிறாங்க. அதுக்கு மறுநாள் என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. மக்காவை ஜெயித்த பிறகு, மக்காவை ஜெயித்ததுக்கு மறுநாள் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்களாம். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல் கத மின் யௌமில் ஃபத்தஹி, ஃபத்தஹ் நாளிலிருந்து மறுநாள், அதாவது மக்கா வெற்றிக்கு மறுநாள் நபி அவர்கள் எதை நிலைநாட்டினார்களோ அந்த ஒரு சொல்லை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன். அந்த சொல்லை நானே காதால் கேட்ட ஒரு செய்தி. சமிஅத்துஹு உதுனாய, எனது 2 காதுகளும் அதை கேட்டன. 2 அப்போ இவர் சஹாபின்னு வர விளங்குது. அபூ சுரைஹ் என்பவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்டே கேட்டேன்னு சொல்கிறாரு. சமிஅத்துஹு, அந்த செய்தியை கேட்டது. உதுனாய், உதுன் என்றால் காது, உதுநாணி என்றால் 2 காது. அதை முத்தக்கல்லிமையை சேர்க்கும்போது அந்த தஸ்னியாவுடைய நூனு போயிடும், உதுநாணியேண்டு வரும், அந்த நூனு போயிடும். உதுநாய, எனது 2 காதுகளும் அதை நானே கேட்ட செய்திங்கிறார். இது யாரோ அறிவித்து நான் உங்களுக்கு சொல்லலை, நானே என் காது பட கேட்டதுங்கிறார். சமிஅத்து உதுநாய, எனது 2 காதுகளும் அந்த செய்தியை செவியுற்றன. வாஹு கல்பி, எனது உள்ளம் மனப்பாடம் செய்து கொண்டது. என் காது ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கேட்டது, என் கல்பு மனப்பாடம் செஞ்சு கொண்டது. வா என்றால் மனப்பாடம் செய்கிறது, மனப்பாடம் செய்து கொண்டது. அபுசரத்து ஐநாய, எனது கண்கள், எனது 2 கண்கள். ஐன் என்றால் கண்ணு, ஐநான் என்றால் 2 கண்கள். முத்தகல்லிம் எனதுன்னு சேர்க்கும்போது அது நூன் போயிடும். ஐநாய, எனது 2 கண்கள். அபுசரத்து, அவர்களை நபியை பார்த்திருக்கிறது. ஹீனத்த கல்லம பிஹி, இதை பேசும் பொழுது, நான் என்ன செய்தி இப்போ சொல்ல போகிறேனோ அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் பேசும்போது அவங்கள என் கண்ணால் நான் பார்த்தேன், அவங்க சொன்ன பேச்சை காதால் கேட்டேன், என் மனசில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாகும் அப்படின்ற ஒரு பீடியை சொல்லிட்டு ஹதீஸை சொல்கிறார். அபுசரத்துஹு, நபியை பார்த்தது. ஐநாய, எனது 2 கண்களுமே பார்த்தது. ஹீன தகல்லம பிஹி, இதனை நபி அவர்கள் பேசும்போது, இதனைண்டா நான் இப்போ சொல்ல போகிற செய்தியை நபி அவர்கள் பேசும் நேரத்தில், ஹீனட நேரம், ஹீன தகல்லம பிஹி,
இதை நபி அவர்கள் பேசிய நேரத்தில் அவர்களை என் கண்கள் பார்த்தன, என் கல்பு மனப்பாடம் செஞ்சது, என் காதுகள் செவியுற்றன. மக்கா வெற்றிக்கு மறுநாள் நடந்த சம்பவம் இது. அதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அப்படின்னு கேட்குறார். கேட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரா? ஹமிதல்லாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்தார்கள். ஓ அஸ்னா அலைஹி, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். நம்ம பாராட்டினார்கள்னு வேணால் சேர்த்துக்கலாம். அல்லாவை புகழ்ந்து போற்றினார்கள்னு வச்சுக்கிறோங்களேன். ஹமிதல்லாஹ், அல்லாவை புகழ்ந்தினார்கள். வாசனா புகழ்ந்தார்கள். வாசனா அலைஹி, அவனை பாராட்டினார்கள் அல்லது புகழ்ந்து போற்றினார்கள். முதல்ல உரை நிகழ்த்தும் போது அல்லாஹ் புகழணும்ல. ஒரு பயான் பண்ணுறதா இருந்தால் அல்லாவை புகழ்ந்து போற்றி விட்டு தான் செய்தி ஆரம்பிக்கணும். அந்த ஹம்து செலவாத்தெல்லாம் சொன்னாங்கன்னு அர்த்தம். ஹமிதல்லாக, அல்லாஹுவை நபி அவர்கள் புகழ்ந்தார்கள். வாசனா அலைஹி, அதை போற்றவும் செஞ்சார். அவனை வந்து போற்றினார்கள். போற்றிவிட்டு சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்ன மக்கத்தை, இந்த மக்காவாகிறது, ஹர்ரமஹ அல்லாஹு, இதனை அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கிறான். இந்த மக்கா வந்து புனித நகரம். புனித நகரமாக நீனும் நானும் ஆக்கலை, அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இன்ன மக்கத்தை, மக்காவாகிறது, ஹர்ரமஹ அல்லாஹு, அல்லாஹ் இதனை புனிதமாக்கியிருக்கிறான். வலம் யு ஹர்ரிம்ஹன் நாசு, மனிதர்கள் இதை புனிதமாக்கவில்லை. இது அல்லாஹ் தான் புனிதமாக. எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால், இப்போ மக்காவுக்கு படை அனுப்புகிறங்கிற, மக்கா அல்லாஹ் புனிதமாக்கின ஒரு இடம், அதில் போய் நீ படையெடுத்து சண்டைக்கு போர் செய்கிறதுக்கு நீ போறிய அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அந்த கொஞ்சம் கூட அமீருங்கிற ஒரு அச்சம் இல்லாமலும் அதே நேரத்தில் அவருக்குரிய மரியாதையும் கொடுத்து மனசில் பட்டதை போய் சொல்லிடுறாரு. நீங்கள் படை அனுப்புனது சரியில்லை, நீங்கள் படை அனுப்பி மக்காவுக்கு படை அனுப்புகிறீங்க, படை அனுப்புறது வந்து சரியில்லை. ஏன்னு கேட்டால், மக்கா நீங்கள் எந்த ஊருக்கு அனுப்புகிறீங்க? நீங்கள் மக்காவுக்கு அனுப்புகிறீங்க. வேறு எங்கேயாவது அனுப்புனா நான் பாட்டு கண்டுக்கிறாமல் இருப்பேன். மக்காவுக்கு அனுப்புனீங்கன்னா மக்கா புனித பூமியாச்சே, அங்கே சண்டை நடத்தக்கூடாத, யுத்தம் ரத்தம் ஓட்டக்கூடாத அப்படிங்கிற மெசேஜுக்காகத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து அவருக்கு முன்னாடி வைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச காதால் கேட்ட ஒரு சம்பவம் இருக்குது, அதை உங்களுக்கு அப்படியே தடுத்து நிறுத்திடலாம்ங்கிறக்கா கேட்குறார். அது சும்மா கடவுள் சொல்கிறார், இன்ன மக்கத்தை, மக்காவாகிறது, ஹர்ரமஹ அல்லாஹ், அல்லாஹ் அதை புனிதமாக்கி விட்டான். வலம் யு ஹர்ரிம்ஹன் நாசு, மக்கள் இதை புனிதமாக்கலை, அல்லாஹ் புனிதமாக்கிட்டான். அதனால் ஃபலா யஹில்லு, ஹலால் இல்லை, அனுமதி கிடையாது. இல்லை இம்ரியின், எந்த மனிதனுக்கும் அனுமதி கிடையாது. யூமினு பில்லாஹி ஒல்யோமில் ஆஹிரி, அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்புகிற எந்த மனிதனுக்கும், ஈமான் இல்லாட்டி போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டு போ, அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்புகிற எந்த மனிதனுக்கும் ஹலால் இல்லை. ஐ எஸ்விக்க பிஹா தமன், சஃபக்கன்னா ஓட்டுறது, ஐ எஸ்விக்க ஓட்டுவது, பிஹாண்டா மக்கத்தை, மக்காவில் ஓட்டுவது, தமன் இரத்தத்தை ஓட்டுவது, மக்காவில் இரத்தத்தை ஓட்டுவது மூமினுக்கு ஹலால் இல்லை. எந்த மூமினுக்கும் ஹலால் இல்லை. அல்லாவையும் ஆகிரத்தை நம்புகிற யாருக்கும் ஹலால் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மக்காவை எல்லாம் புனிதமாக்கிட்டான், மனுஷன் புனிதமாக்கலை. அதனால் அந்த இடத்துல வந்து ரத்தத்தை சிந்திராதீங்கிறாங்க. ஃபலா யஹில்லுல் இம்ரையின் யூமினு பில்லாஹி வல் ஆஹிரி, அல்லாவையும் ஆகிரத்தை நம்புகிற எந்த மனிதனுக்கும் ஹலால் இல்லை. ஐ எஸ்விக்க பிஹா தமன், அங்கே இரத்தத்தை ஓட்டுதல் அந்த அனுமதி கிடையாது. ஒலா யலித பிஹா ஷஜரத்தன், பிஹாண்டாலும் மக்கா தான், மக்கா தான். மக்காவில் உள்ள முறிப்பது, ஷஜரத்தன் எந்த ஒரு மரத்தையும் முறிப்பது, வெட்டுவது ஹலால் இல்லை. ஒரு ஆளையும் கொள்ளக்கூடாது, மரத்தையும் வெட்டக்கூடாதுங்கிறாங்க. இந்த புனித இடத்துல வந்து இரத்தத்தையும் ஓட்டாத, மரத்தை கூட வெட்டாத. ஒலா யலித பிஹா ஷஜரத்தன், எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வெற்றிக்கு மறுநாள் ஊரையில் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும்ல, அந்த சந்தேகத்தையும் ரசூலுல்லாஹ் நீக்கிறாங்க. அப்போ மக்காவில் வந்து போர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் படையெடுத்தானே வந்திருக்கிறாங்க மக்காவுக்கு. மக்காவை வெற்றி கொள்வது, மக்காவில் ரத்தம் சிந்தலை விஷயம் வேறு. ஆனால் அவங்க எதிர்க்காதனால ரத்தம் சிந்தலை. ஆனால் ரத்தம் சிந்த வேண்டி வந்தால் வரும்னு நினச்சி தானே போகிறாங்க. ஒரு நாட்டுக்கு படையெடுத்து ஜெயிக்கிறதுக்கு போனோம்னு சொன்னால் அவனும் நம்மளை எதிர்ப்பாண்டு நினச்சி தானே போவோம். இல்லாட்டி என் படையை தட்டிட்டு போகிறோம். அவன் எதிர்த்துட்டான்னு சொன்னால் அங்கனக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? மக்காவில் ரத்தாறு தானே ஓடி இருக்கும். அப்போ வந்து நான் செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் எதாவது ஆதாரம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ரசூலை வளர்க்குறாங்க. மக்காவில் ரத்தத்தை ஓட்டக்கூடாது தான். அப்போ உங்களில் யாராவது
நபியை யுத்தம் செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்வார்களேயானால் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எப்படி? ஒயின் அகதுன், ஒருவன் தரஹச சலுகையாக கருதினால், இன்கிறது இங்கே வச்சுக்கணும். இன் அகதுன் தரஹசண்டா இன் தரஹச அகதுன், ஒருவன் சலுகையாக கருதினால் லி கித்தாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே யுத்தம் செய்திருக்கிற காரணத்தினால் அவர் சலுகை என்று ஒரு கருதுவாரானால், சலுகை இருக்குது, அதாவது இந்த சட்டத்தில் தளர்வு இருக்கிறது, மக்காவில் யுத்தம் செய்யக்கூடாதுன்றாலும் யுத்தம் செய்யலாம் அப்படின்னு ஒருவர் கருதுவாரையானால், ஒயின் அகதுன் தரஹச, ஒருவர் சலுகையாக கருதுவாரையானால், என்ன சலுகை? யுத்தம் செய்யலாம்ங்கிற சலுகை, செய்யக்கூடாதுன்னு சட்டமாக இருந்தாலும் யுத்தம் செய்வதற்கும் சலுகை இருக்குது என்று கருதுவாரையானால், எதனால் அப்படி கருதுறாருன்னு கேட்டால், லி கித்தாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே யுத்தம் செய்த காரணத்தினால். யுத்தம்னா யுத்தம் நடக்காத காரணம் அவன் ஏற்று வரல, சண்டைக்கு தானே போனாங்க. லி கித்தாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா, அந்த மக்காவில் ரசூலுல்லாஹ் யுத்தம் செஞ்ச காரணத்தினால் இதை ஒருவர் சலுகையாக கருதுவாரையானால், ஃபக்கூலு, நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னல்லாஹ கத் அதினலி ரசூலிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு அனுமதி கொடுத்தான், வலம் யதன்லக்கும், உங்களுக்கு அனுமதி தரல, அது புனிதம்தான். ஆனால் ரசூலுல்லாவுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், நீ மக்காவை ஜெயிக்கிறதுக்கு மக்காவுக்குள்ளே படையெடுத்து போய்க்க அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். எனக்கு ரசூல் என்கிற முறையில் எனக்கான அனுமதி தானே தவிர உங்களுக்கான அனுமதி கிடையாதுங்கிறாங்க ரசூல்லா. என்ன ஃபக்கூல் அப்படி யாராவது சொல்வாரையானால், ஃபக்கூலு, நீங்கள்லாம் சொல்லிவிடுங்கள், இன்னல்லாஹ கத் அதின, அல்லாஹ் அனுமதி அளித்து விட்டான், லி ரசூலிஹி, தனது தூதருக்கு அனுமதி அளித்து விட்டான், வலம் யதன் லக்கும், உங்களுக்கு தூதர் இல்லாத மற்றவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அந்த அனுமதி கூட ஒரு நிரந்தர அனுமதியை கொடுக்கவில்லை. ஓ இன்னமா அதினலி, எனக்கு அல்லாஹ் அனுமதித்தது ஃபீஹா, அந்த மக்காவில் சாஅத்தமின் நஹார், பகலில் ஒரு சிறு பொழுது தான் அனுமதித்தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் அனுமதித்தான். படையெடுத்துள்ள நுழையிறாங்கல்ல அந்த டைமில் மட்டும்தான் அனுமதிச்சானே தவிர அதை மக்காவில் நீ எப்போ வேண்டாலும் சண்டை நடத்தலாம்னு எனக்கு அனுமதி தரப்படலை. அது அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன ஒரு டைம் எனக்கு அனுமதி கொடுத்தா அது முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு எனக்கும் அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்போ இன்னமா அதினலி ஃபீஹா சாத்தன் மின் நஹாரின், அந்த மக்காவில் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான், சாத்தன் மின் நஹாரின், பகலில் ஒரு சிறிது நேரம், சாத்துன நேரம், கடிகாரத்தை கூட சாத்தும்பாங்க நவீன காலத்தில், சாத்துனா டைம்னு அர்த்தம். சாத்தம் மின் நஹாரின், பகலில் ஒரு சிறிது நேரம் எனக்கு அனுமதி அளித்தான். சும்மா ஆதத், பிறகு திரும்ப வந்துவிட்டது, ஹுர்மத்துஹா, அதனுடைய புனிதம் திரும்ப வந்துவிட்டது, அல்லியோம, இன்றைக்கு திரும்பி வந்துவிட்டது, க ஹுர்மத்திஹா பின் லம்சி, நேற்று எப்படி புனிதமாக இருந்ததோ அதுபோல, நேற்றைய புனிதம் போல இன்றைக்கு புனிதம் திரும்பி விட்டது. இனிமேல் கிடையாது, எனக்கும் கிடையாது. இனிமேல் மக்காவில் சண்டை போடுவது என்பது எனக்கு மாத்திரம் ஒரு சின்ன டயத்துக்கு அல்ல அனுமதி கொடுத்தான். அந்த டைம் அந்த டயத்தோடு முடிந்து விட்டது. முந்தா நாள் எப்படி ஹராமாக இருந்துச்சு அதே புனிதத்தோடு தான் நாளைக்கும் இருக்குங்கிறாங்க. சும்மா ஆதத்து ஹுர்மத்துகள் யௌம், இன்றைய தினம் அதனுடைய புனிதம் மாறிவிட்டது. கஹுர்மத்திஹா பில் அம்சி, நேற்றைய தினம், அம்சனா நேற்றைய தினம், நேற்றைய தினம் அதன் புனிதத்தை போல, கஹுர்மத்திஹா பில் அம்சி, நேற்றைய தினம் அதனுடைய புனிதத்தை போல இன்றைய தினம் அந்த புனிதம் மாறிவிட்டது, திரும்ப வந்துவிட்டு, அதனால் திரும்பி வந்துவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு ஒல்லி பல்லிகி ஷாஹிதுல் காயிப, வந்திருப்பவர், இதான் நம்ம தலைப்பில் போட்டார்ல, இதுதான் வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லட்டும்ங்கிறார்ல. ஒல்லி பல்லிகி ஷாஹிதுல் காயிப், வந்திருப்பவர்கள் வராதவருக்கெல்லாம் சொல்லிவிடுங்க. இப்போ எல்லாம் நீங்கள் ஹஜ்ஜி மக்கா வெற்றியில் மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க, இந்த செய்தியை உலகத்துக்கெல்லாம் இப்போ சொல்லிவிடுங்க. இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கெல்லாம் உள்ள ஒரு செய்தி. இனிமேல் மக்காவில் சண்டை கிடையாது, யாரோடையும் யுத்தம் போகக்கூடாது, எனக்கு மாத்திரம் ஒரு அனுமதி சின்ன டயத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதுவும் முடிந்து விட்டது, எனக்கு அனுமதி கிடையாது. இவ்வளவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை இவர் அவர்கிட்ட சொல்கிறார். யார்? அபு சுரைஹி என்பவர் யார்கிட்ட சொல்கிறாரு? அம்ர் இப்னு சாயிதுங்கிற கவர்னர்கிட்ட சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறான்னு விளங்குதா? எதுக்கு சொல்கிறாரு? அவர் படை அனுப்ப போகிறார் மக்காவுக்கு.
மக்காவுக்கு அனுப்பக்கூடாதுப்பா, ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன டயத்தில் அல்ல அனுமதி கொடுத்தான், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி இல்லை, நீ எப்படி மக்காவில் போய் சண்டைக்கு போவ, மக்காவுக்குள்ளே படையெடுத்து போகிறதுங்கிறது வந்து அது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் சொல்கிறா, அபூ சுரைஹ் சொல்லிடுறார். இதை சொன்ன உடனே ஃபகீல கேட்கப்பட்டதில் அபி சுரைஹின், அபூ சுரைஹிட்ட கேட்கப்பட்டுகிறது, மா கால் அம்ருன், அம்ரு அதுக்கு என்ன பதில் சொன்னார், நீங்கள் சொன்னேங்கிறீங்க சரி, நீங்கள் இது சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், நீங்கள் மக்காவில் சண்டை போடாதன்னு சொல்லிவிட்டீங்க, அந்த ஹதீஸுக்கு மரியாதை கொடுத்தாரா, அது எதனால், அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு, சண்டையை நிறுத்திட்டாரா, படை அனுப்புனாரா, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு கேட்கப்பட்டுச்சு. ஃபகீல் அலி அபி சுரைஹின், அபூ சுரைஹிட்ட கேட்கப்படுகிறது, மாகால் அம்ருன், அம்ரு என்ன சொன்னார், மாங்கிறது கொஸ்டின், எது கேள்விக்குறிக்கு உள்ளே மாகால அம்ருன், அம்ரு என்ன சொன்னார், நீங்கள் சொன்னதுக்கு அம்ரு என்ன பதில் ரிப்ளை கொடுத்தாரு என்று கேட்கப்பட்டுச்சு. கால அவர் சொல்கிறார், அபூ சுரைஹ் சொல்கிறார், கால அம்ரு சொன்னார், ஆனால் ஆலம் மின்க யா அபா சுரைஹ், அபூ சுரைஹே உன்னை விட நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு மார்க்கம் சொல்லி தராதேங்கிற, அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஆனால் ஆலம் மின்க உன்னை விட நான் நன்கு அறிந்தவன் அபூ சுரைஹ் அவர்களே, உங்களை விட எனக்கு நல்லாக தெரியும், அதனால் நாங்கள் மார்க்கத்தையெல்லாம் மீறிலாம் போக மாட்டோம், எங்களுக்கு மார்க்கம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, லா யுஈது ஆசியன், இந்த ஹரம் இருக்குல்ல புனித தலம், அது வந்து அதாவது இவர் என்ன பதில் சொல்லியிருக்கார், அமருங்கிற என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மக்கா வந்து புனிதமானது தான், அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அந்த புனிதமானதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு போய் மக்காவில் ஒளிஞ்சிக்கிட்டான், இந்த கருத்தை விளங்கிட்ட பிறகு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். இவர் சொன்ன சாராம்சம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆளை கொலை பண்ணி போடுறான், மக்காவுக்கு வெளியே வச்சு கொலை பண்ணிவிட்டு மக்காவில் போய் ஒளிஞ்சிக்கிறான், அப்போ மக்கா வந்து என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி இருந்தால் விட்டுருணுமா, போய் கைது பண்ணணுமா, அதாவது இரத்த குற்றச்சாட்டோடு உள்ள ஒருத்தன் மக்காவில் போய் ஒளிஞ்சு கொண்டானே, ஆனால் அவனை வந்து மக்கா அபயம் கொடுக்குமா, அப்படின்னா எல்லா கிரிமினலும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறவங்க அவங்கள தொடவே முடியாத, அந்த அர்த்தம் இல்லைப்பா அதுக்குங்கிறாரு. மக்காவில் சண்டை போடக்கூடாதுங்கிறது சரிதான், சண்டை போடுறது யாரோட போடக்கூடாது எப்போ போடக்கூடாதுன்னு விவரம் இருக்குதுப்பா. இவர் சொல்கிறார், யார், அமர் இப்னு சயீத் சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து கொலை செய்து விட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான், அல்லது களவான்ட்டுக்கிட்டு போய் அங்கே போய் நுழைஞ்சிக்கிட்டான், ஒரு கொள்ளை அடிச்சுட்டு போய் மக்காவில் நுழைஞ்சிட்டான், இப்போ அவனை போய் பிடிக்கக்கூடாதுங்கிறியா, மக்கா வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குங்கிறியா, அதே மாதிரி பாவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குமா மக்கா, அப்போ பாவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காதுங்கிற ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீ வந்து இந்த ஹதீஸை பொருத்தமில்லாத இடத்துல சொல்கிறாய், சண்டைக்கு போகிறதுங்கிற ஒரு விஷயம் வேறு, இது வந்து எதுக்கு நான் சண்டைக்கு போகிறேங்கிற விஷயம் வேறு, அவர் பிரித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அபூ சுரைஹே உன்னை விட நல்லா தெரிஞ்சவன், லா யுஈது ஆசியன், இந்த மக்கான ஹரம், மக்காண்டா லா தூயுதுன்னு வந்திருக்குது, பின்பாலாக வந்திருக்கு, லா யுஈதுன்னு வர்றதுனால ஹரம்னு வச்சுக்கணும். இந்த ஹரம் இருக்குல்ல மக்காங்கிற ஹரம், அந்த ஹரம் வந்து லா யுஈது பாதுகாப்பு கொடுக்காது, அதை என்றால் அவுது பில்லாஹின்லாம் சொல்கிறீங்கள பாதுகாப்பு தருகிறேன்ட்டு, அதில் உள்ள வார்த்தை அதை யுஈது என்றால் பாதுகாப்பு கொடுப்பான், லா யுஈது என்றால் பாதுகாப்பு கொடுக்காது. அப்போ ஹரம் என்பது லா யுஈது, அது பாதுகாப்பு தராது. ஆசியன் குற்றச்சாட்டு உள்ளவனை, குற்றவாளி, ஒரு அரசாங்கத்தில் தப்பு செஞ்சுட்டு ஒளிஞ்சிக்கிட்டான்னு வைங்க, அங்கே போய் 2 மிதித்து கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, அதுக்கு அடைக்கலம் கொடுக்குமா. லா யுஈது ஆசியன் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தராது. ஒலா ஃபார்ரம்பி தமின் இரத்தத்தை கொண்டு ஓடியவன், அதாவது கொலை செஞ்சுட்டு ஓடியவன், ஃபர்ரண்டா ஓடுறவன், அதாவது இரத்தத்தை கொண்டு ஓடியவன்டா கருத்து என்னென்னு கேட்டால் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு ஓடியவன், அப்போ கொலை செய்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டானே அவனுக்கு இது அடைக்கலம் தராது. அப்படி ஒளிஞ்சிருந்தான்னா நாங்கள் புனிதமான இடம், அந்த இடத்துல ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அந்த குற்றவாளியை நாங்கள் விட மாட்டோங்கிறார். ஒலா ஃபார்ரம்பி தமின், ஒலா ஃபார்ரம்பி ஹர்பத்தினா ஒரு பொருளை களவான்ட்டு போகிறது, ஒரு பொருளை வந்து எடுத்துக்கொண்டு ஓடியவன், பிறருடைய பொருளை களவு பொருள் அர்த்த ஹர்பத்துனா களவு பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுறானே அவனுக்கு அடைக்கலம் தராது. இந்த ஹரம் என்பது வந்து யாருக்கு அடைக்கலம் தெரியும்னா நல்ல மக்களுக்கு அடைக்கலம் தருமே தவிர பிறருடைய உரிமையில் சம்மந்தப்பட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் அடைக்கலம் தராதுப்பா, நான் சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து
இந்த 3 குற்றமும் வந்து அப்துல்லா இப்னு சுபைருக்கு பொருந்தாது. அப்துல்லா இப்னு சுபைர் வந்து யாரையும் கொலை பண்ணிட்டா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் களவாண்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நான் தான் கலீஃபாங்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு இவர் 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 சொன்ன வாதம் பொருந்தாது. இருந்தாலும் ஆட்சியாளர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தங்களை நியாயப்படுத்துவதற்கு தகுந்தவாறு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இவர் சொல்லிவிட்டு படையெடுத்து போனார். கடைசியில் அவரை ஜெயித்தாங்க, கொண்டுட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், இந்த ஹரம் ஷரீஃபில் உள்ளது வந்து இந்த தலைப்புக்கு உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், வந்திருப்போர் வராதவருக்கு சொல்லுங்கன்ற சொன்னாங்கல்ல. அப்போ நம்ம ஒரு சபைக்கு நம்ம வந்திருக்கோம், வராத மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்லணும் அந்த பாடம். அதுக்குரிய ஹதீஸ் அவ்வளோதான். அது அந்த சம்பவத்தோடு இணைச்சி என்ன செய்கிறாரோ அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த சண்டைக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் நானும் ஆட்சியாளர் வந்தாரேயானால் ஃபக்துலூஹு, அவனை கொன்று விடுங்கள், காயினும் மண்காணவன் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஹதீஸெல்லாம் அரசியலுக்காக உண்டாக்குனார்களா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலில் சரியான ஹதீஸாக இருக்குது. அப்படி ஒரு ஹதீஸ் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துக்கிட்டு இருக்குது. நீ அங்கே உட்காந்து நீ மக்காவுன்னு தனி ராஜ்யம்னு ஒருத்தன் ஆளுக்கு ஒரு ராஜ்யம்னு பண்ணான்னா எப்படிப்பா சரியாக வர்றது? அது அடக்கத்தானே வேணும். இப்போ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்குன்னு வரும் பொழுது அவர் மக்காவில் இருந்துக்கிட்ட காரணத்தினால அவர் வந்து தப்பிக்க விட்டுருவோமா அப்படின்னு ஒரு காரணத்தை இந்த இடத்துல அவர் சொல்லலை. இவர் சொன்ன குற்றச்சாட்டு வேறு குற்றச்சாட்டு தான் சொல்கிறார். இந்த 3 குற்றச்சாட்டும் அவருக்கு பொருந்தாது. யாருக்கு? கொலை செஞ்சுட்டு போய் ஒழியலை அப்துல்லா இப்னு சுபைர், களவான்ட்டு போய் ஒழியலை, பெரிய குற்றம் செஞ்சுட்டு போய் ஒழியலை. அவர் வந்து நான் தான் ஆட்சியாளர்னு சொல்கிறாரே தவிர அது இல்லை. அதை சொல்லியிருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னு, ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அமைந்திருக்கும் பொழுது இன்னும் ஒருத்தர் புனித தலத்தை பயன்படுத்தி கொண்டு நானும் அரசில் அமைக்கணும்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் எல்லாத்தையும் அதை மக்கா வரைக்கும் பாதுகாக்கணுமா இல்லையா? அவர் ஒரு அரசர்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த ஆட்சி கட்டுப்பட மாட்டாங்களே, குழப்பம் ஏற்படுமே, நாட்டை குழப்பி சீரழிச்சிருமே, அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் மக்கா வந்து அடைக்கலம் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அது பொருத்தமுள்ளதாக இருந்திருக்கும். அவர் சொன்ன இந்த பதில் பொருத்தமில்லையே தவிர இந்த போருக்குரிய நியாயம் இருக்குன்னு என்ன செய்கிறாங்க அறிஞர்கள், அப்படி ஒரு மார்க்கத்தில் உள்ளது தான். ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது அதுக்கு எதிராக ஒருத்தவங்க படையெடுத்து வந்தாங்கன்னு சொன்னால் அது எதிர்த்து சண்டைக்கு தான் போகணும், அது புனித இடமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம்னு வைங்களேன். இப்போ அந்த தலைப்புக்குரிய ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 105வது ஹதீஸை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம்.